இன்னைக்கு இந்த வீடியோவில் CMDA ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ், லேண்ட்லார்டு என்ன சொல்றாங்க, பில்டிங் ஓனர் என்ன சொல்றாங்க, என்ன சார் நாங்கள் வந்து பில்டிங்கை 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டணும், 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டணும், இல்லை எங்கள் அப்பா கட்டினாரு, திடீர்னு வந்து ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ்னு ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிக்கிட்டு 15 நாளில் காலி பண்ணு, டெமாலிஷ் பண்ணு, லாக் அண்ட் சீலை பண்ணு, டிஸ்கண்டினியூ பண்ணுன்னு கேட்கறது எந்த வகையில் சார் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. பில்டிங் கட்டணும் அப்படின்னா வயலேஷன் பண்ணி கட்டணும், வயலேஷனாக இருந்தால் நீங்கள் கட்டும் போதே எங்களை நிறுத்திக்கலாமே. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணிடுறீங்க, சொத்து வரி வாங்குறீங்க, சொத்து வரி, ட்ரைனேஜ் டேக்ஸு, வாட்டர் டேக்ஸு, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்க ஒரு பில்டிங்க்கு திடீர்னு வந்து இதே மாதிரி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி 15 நாளில் உடைங்க, 15 நாளில் காலி பண்ணுங்க, 15 நாளில் லாக் அண்ட் சீல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு மக்கள் தங்களுடைய வேதனைகளையும் மன உளைச்சலையும் வெளிப்படுத்துறது உண்மையிலே ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. என்ன பண்றது, இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யறது, என்ன சொல்றது அப்படின்றது பார்க்கணும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு இந்த மாதிரி பண்றது வந்து ஒரு கவர்மெண்டோட எதேச்ச அதிகாரம், ஆர்பிட்ரரி ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பில்டிங் ரூல்ஸ் என்ன சொல்லுது, CMDA சென்னை டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டி ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த ஒரு பில்டிங்கை கட்டினாலும் நீங்கள் வந்து எங்ககிட்ட அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல், பிளானிங் அப்ரூவல் வாங்குங்க, பில்டிங் அப்ரூவல் வாங்குங்க, வாங்கிட்டு தான் கட்டணும் அப்படின்னு வந்து CMDA ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுது, முனிசிபாலிட்டி ஆக்ட் சொல்லுது, டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டி ஆக்ட் சொல்லுது. அது மாதிரி வாங்கிட்டு தான் கட்டணும், எந்த ஒரு பில்டிங் கட்டினாலும் அப்ரூவல் வாங்கிட்டு தான் கட்டணும் அப்படின்றது இட்ஸ் அ ரூல், இட்ஸ் அன் ஆக்ட், மறுக்க முடியாது. பில்டிங் அப்ரூவல் வாங்கியாச்சு, பில்டிங்கை கட்டியாச்சு, அதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி நீங்கள் இஷ்யூ பண்ணுறீங்களே அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போவும் வந்து கார்பரேஷன் CMDA என்ன ரூலில் வராங்கன்னா, நீங்கள் வாங்கின அப்ரூவல் கிரவுண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வாங்கியிருக்கீங்க, நீங்கள் அதே மீறி 2வது மாடி கட்டியிருக்கீங்க, இட் இஸ் அ வேரியேஷன், டீவியேஷன். முன்னாடி 10 அடி இடம் விடணும், பின்னாடி 5 அடி இடம் விடணும், சைடில் 5 அடி இடம் விடணும்னு சொல்லி உங்கள் பிளானில் அப்ரூவல் காமிச்சிட்டு நீங்கள் இது மாதிரி இடம் விடாமல் கட்டியிருக்கீங்க. ஸோ சைட் செட்பேக் இல்லை, ஃப்ரண்ட் செட்பேக் இல்லை, ரியர் செட்பேக் இல்லை, அதனால நீங்கள் வந்து பில்டிங்கை ஃபுல்லாக மொத்தமாக இடி அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு விதமான பில்டிங் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க.